என்னை திவ்யா மேடத்தையும் சந்தேகப்படுறேன். இல்லங்க, நான் அப்படி எல்லாம் நினைக்கல. அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவரே அவங்க அக்காவும் என்ன பைத்தியக்காரின்னு சொன்னாங்க சித்தப்பா. இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? ஏன் மகேஷ், ஏமா அத இப்போ வரைக்கும் ஏன் அதை சொல்லல? அம்மா கழுத்துல தாலி ஏற போது அம்மா அப்பா 2 பேரும் மனசு நினைவா இருக்கணும் தான் நான் சொல்லல சித்தப்பா. ஆமாமா, தாலி ஏறும்போது ஒரு பொண்ணு மனசுல அப்படி, அதுவும் நீ பெத்த பொண்ணு அப்படிதானே நினைப்ப, நினைக்கணும். ஆனா அதாங்க நடக்காம போயிருச்சே. உங்க பேச்சு கேட்டு என் மகளை எல்லாம் பொழுதனைக்கு நான் கோவிச்சேன். வேலைக்கு போறேன்னு என் மகளுக்கு சக்கலத்தையா கூட்டு வந்தீங்க. இதுல என் மகளுக்கு பைத்தியக்காரப்பட்ட வேற. அப்ப எல்லாரையுமே மொத்தமா நம்ப வச்சு கால் தரத்துருக்க, அப்படித்தானே? நம்பி மோசம் போற குடும்பம் தானே நமது. அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க. நான் செஞ்ச தப்ப உணர்ந்துதான் இங்க வந்திருக்கேன். இனியும் ஆயுசுக்கும் தப்பு பண்ண மாட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. நான் கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்லாம மகேஷ் கிட்ட நடந்துக்கிட்டது உண்மைதான். அத்தை, உங்க காலில் வேணா நான் விழுகிறேன். என்னை மன்னிச்சிடுங்க அத்தை. என்னை எல்லாருமே மன்னிச்சிடுங்க. இனி நான் ஒழுங்கா இருப்பேன். எனக்கு பிறக்க போற குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், மன்னிச்சிருங்க. மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்பு. டேய், நானும் எங்க அண்ணனும் குடும்பத்துல பண்ணாத தப்புக்கு எத்தனை தடவை வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருப்போம். பண்ணாத தப்புக்கு நாங்க மன்னிப்பு கேட்போம். ஆனா நீங்க ஒவ்வொரு தப்பா பண்ணிட்டு நெஞ்சு நிமித்துவீங்க. அன்னைக்கு பாண்டிய அடிச்சு அவனை அசிங்கப்படுத்துறீங்க, மன்னிச்சோம். ஆனா நீ இப்ப டேய் மன்னிச்சு தானே எங்க குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. டேய், முதல்ல மலர மன்னிச்சோம், இன்னைக்கு எங்க அண்ணன் ஜெயில இருக்காரு. இப்ப உன்னையும் மன்னிச்சு எதுக்கு எங்க மக வாழ்க்கையை கெடுக்கவா? சித்தப்பா, அம்மா அப்பா கல்யாணத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். இப்ப சொல்றேன், இனி இந்த என் புருஷனே கிடையாது. என்ன மகேஷ் இது? அவசரப்படாத மகேஷ், பேசுவோம். இல்ல, நான் திருச்சியிலே முடிவு எடுத்துட்டேன். இனி இவர் கூட நான் வாழ மாட்டேன். வெளியே போக சொல்லுங்க மகேஷ். என்ன பண்றீங்க? நீங்க பண்றது ரொம்ப தப்பு மச்சான். யார் பண்றது தப்பு? இவன் பண்றது தப்பா, நான் பண்றது தப்பா? ஏதோ நியாயம் பேசுறீங்க. பெரிய நான் வந்தோட பேசிக்கலாம். அண்ணன் ஸ்தானத்துல தான் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாருங்க, நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க. யாருக்கு பேசக்கூடாது சொல்லிட்டாமா. பண்ணக்கூடாது அசிங்கத்தை பண்ணிட்டு நம்ம புள்ளைய போட்டு படுத்தி எடுத்துருக்காங்க. என்ன சும்மா விடுறதா? மாமா, நான் சொல்றது கொஞ்சம் மாமாவா? என்னடா மாமா? ஏண்டா எங்க பொண்ணு உனக்கு கட்டி வச்சா நீ ஒரு கூத்தியால வச்சுக்கிட்டு அப்புறம் என்னைய மாமா? அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளை. அசிங்கப்படுத்துறான். மகேஷ், சொல்லு மகேஷ். டேய், என்னடா கெஞ்சி புள்ள மனச மாத்தி சேர்ந்து வாழலாம் நினைக்கிறேன் நீ? அது நடக்காது. முதல்ல நீ ஊரை பார்க்க போயிரு. இத பாரு, நான் இருக்கிறதால சரியா போயிடுச்சா? நிறைய அண்ணன் இருந்தா இன்னைக்கு ஒரு கொலையா விழுந்திருக்கோம். ஆமா மாமா, போடா. கோபி இருந்தாலும் நீ அதோ கதிதான். போடா வெளியா. இல்ல மாமா, நான் சொல்றது கேளு. யார் வராதீங்க, போக உள்ள. எல்லாரும் போடா உள்ள. போய் போடா. என்ன காரியம் செஞ்சிருக்க? போடா வெளியே. ஐயோ அண்ணே 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 ஐயோ அண்ணே என்னடா இது? ஐயோ அண்ணே ஐயோ நம்ம குடும்பம் அந்த செத்தலையா நிக்குதே. யார் குடிய நீ கெடுத்த? யார் குடும்பத்தை கெடுத்த நீ? உனக்கு இப்படி ஒரு சோதனையா?
ஐயோ நடக்கிற ஒவ்வொன்றையும் பார்த்தா நீ பண்ண பாவத்துக்கு அனுபவிக்கிற மாதிரி தெரியுதுண்ணே. ஐயோ அண்ணே, உனக்காண்டே இந்த கொடுமை. ஐயோ எந்த ஜென்மத்துல என்ன தப்பு பண்ணியோ. ஐயோ ஐயோ அண்ணே, அடுத்தவங்க மனசு வருத்தப்படுற மாதிரி பேச மாட்டேன். அச்சோ, உனக்காண்டே இவ்வளவு சோதனை. ஐயோ, இன்னொருத்தன் பொண்டாட்டிய தான் பொண்டாட்டின்னு கோப்பி கூட்டு வந்தா பாவம்னு சொன்னேன். அந்த மலர் இப்ப உன்னைய உள்ள கொண்டு போய் வச்சிட்டா. இப்ப மருமகேன்னு சொன்னேன். அவனை இன்னொருத்தன் முண்டாட்டி வச்சிருக்கா. அடே என் தங்கண்ண நீங்க. ஐயோ, வரிசையா ஒண்ணு இப்படி நடந்தா இதை எப்படி நீ சமாளிப்ப? ஐயோ அண்ணி அண்ணி, என்ன நீ இது, என்ன நீ நடக்குதுங்க? ஏன் நீ இப்படி எல்லாம் நடக்குது? நீங்க சொன்னதுதாங்க. எந்த ஜென்மத்துல நாங்க என்ன பாவம் பண்ணமோ அதுதான். ஐயோ அண்ணே அண்ணே அண்ணே, அச்சோ அண்ணே 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 அண்ணே. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஒத்துமையா இருக்க வேண்டிய அண்ணன் தம்பிங்க இப்படி அடிச்சுக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சந்தோஷமா இருந்தா அப்படியே ஒரு டான்ஸ் போடுறது. ஏண்டி இப்படி இருக்க? நான் எப்போ அப்படியே தான் இருக்கேன். பாக்குறவங்க புதுசு புதுசா பார்த்தா நான் என்ன பண்றது? இருமா அப்பா, தம்பிகிட்ட எல்லாம் பேசிட்டேன். தப்பு உங்க மேலே அதிகமா இருக்கு. அப்பா, அப்பா புள்ளன்னு இன்ன வரைக்கும் நாங்க உங்க சொல்லத்தையும் கேட்டிருக்கோம், நீங்க சொல்லத்தையும் செஞ்சிருக்கோம். ஆனா இப்ப நீங்க நடந்துக்கிற விதமே சரியில்லையா? ஏப்பா, அது என்ன பொழுது நீங்க அம்மா அடிக்கிறது, வீட்டுல அடிக்கிறது, ரோட்ல அடிக்கிறது, இப்ப மண்டபத்து வரைக்கும் பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க? உங்க அம்மா தலைவிரி குளமா அங்க நின்னப்பா அங்க பாத்தாங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லு, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு கேளு. அதுக்கப்புறம் நான் நினைக்கிறத சொல்றேன். இல்லப்பா, நீ பண்றது சரியில்லை. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. என்ன கூடி வச்சுட்டு பேசுறீங்களா? பாத்தியாடா? பேசாம இருமா. அப்பா, நம்ம வீட்டுல சண்டை ஒன்று வர்றதே அந்த சொகலிங்க குடும்பத்தினால தானே. அவங்க பேச போய் தானே ஒன்னொன்னு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அது அண்ணன் தம்பி பஞ்சாயத்து அளவுக்கு போயிருச்சு. இந்த குடும்பத்துக்குள்ள எந்த குடும்பத்துக்குனாலும் எப்ப எது வேணாலும் பண்ணுங்க, நாங்க அங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம். நம்ம குடும்பத்தை அழைச்சிட்டு தான் நான் அதை பண்ணுவேன்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டம்ப்பா. அந்த குடும்பத்தில் உள்ளவங்க மதிக்கிறீங்களா, அது உங்க பாடு. இங்க நாங்க யாரும் மதிக்கணும் கட்டாயம் இல்லையா? அந்த குடும்பத்துக்காக நாங்க இங்க யாரும் பால் செம்பு தூக்க முடியாதுப்பா. இப்ப என்ன, அந்த குடும்பத்துக்கு நாங்க யாரா போறோமா வரமா? ஆவுன்னு அந்த குடும்பத்துக்கு இங்கேயே வராங்க. ஏன் அந்த குடும்பத்தை கவனிக்கிறட்டு வேற வேலையே இல்லையா உங்களுக்கு? யாருக்கு கூப்பிட்டாலும் உடனே ஓடிடுறீங்க, என்னப்பா இது? டேய், உனக்கு உறவு சொந்தம் வந்துன்னு எதுவுமே தெரியாது. நீ அதை பேசாத, சொல்ல வந்ததை சொல்லு. பா, நாங்க முடிவு பண்ணிட்டோம். நானும் அம்மா மூர்த்தி என் பொண்டாட்டிலாம் தனியா போறோம். அப்பா, நீங்க ரமேஷ் கூடவே இருந்துங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வனிதா எங்க இருக்கும் விருப்பப்படுதோ இருந்துக்கிட்டோம். என்னடா சொல்ற மூர்த்தி? எனக்கு சந்தோஷம்தான். மேற்கொண்டு பேசுனதையும் பேசிட்டு. அப்பா, எங்களுக்கு வர வேண்டிய பங்கு சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆளாளுக்கு சேர வேண்டியதை பிரித்து கொடுத்துட்டா நானும் வேலைன்னு வெளியே அலைய தேவையில்ல. நானும் ஏதாவது ஏஜென்சி வச்சுப்பேன். டேய் ரமேஷ், என்னடா சொல்ற? எனக்கு தனியா என் பொண்டாட்டி கூட போறதில்ல, ரொம்ப சந்தோஷம். அப்ப இதுதான் உங்க முடிவா? ஆமாப்பா. சந்தோஷம். நீங்க கேட்ட விரும்பின எல்லாத்தையும் பண்ணித்தரேன், சொத்தையும் பிரிச்சிடுறேன். ஆனா உடனே பண்ண முடியாது, எனக்கு 2 நாள் டைம் வேணும். தாராளமா எடுத்துக்கங்க. டேய், அதென்ன 2 நாள் டைம்? பேசி முடிச்சாச்சு, இனி எதுக்கு பட்டு பட்டுன்னு வேலையை பார்க்க வேண்டியதானே? நாளைக்கு சம்பந்திய ஜாமீன்ல எடுக்கிற வேலை இருக்கு, அது முடிஞ்சதும் நான் சொன்னதை செஞ்சிடறேன். டேய் மூர்த்தி, விடிய விடிய ராமாயணம் கேட்டு பெருமாள் கோயிலை இடிக்கிறதுங்கிறது இதுதான். இந்த ஆளை திருத்த முடியாதுடா, மறுபடியும் சம்பந்தியாம். டேய் பசங்களா, சுதாரிச்சுக்காங்க. வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசி கரெக்டா வாங்கிக்கங்க. என்ன சாந்தி இது? என்னன்னா பிச்சை எடுத்துதான் பெருமாள், அது புடுங்க வந்துச்சா அனுமார். ஐயோ சாந்தி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். மறுபடியும் இந்த பிச்சை பிச்சைன்ற வார்த்தையை சொல்லாத. எனக்கு கனவுல எல்லாம் திருவிடா வருது. கனவுலையா? இனிமே நிஜத்திலேயே திருவோடு ஏந்திக்கிட்டு தெரு தெருவா போக வேண்டியதுதான். அக்கா, என்னடா அக்கா நொக்கான்ட்டு ரோட்ல வச்சு அசிங்கமா பேசிட்டு, டேய் உன் பொழப்ப பத்தி எனக்கு தெரியாதா? ஏதோ நம்ம தான் கஞ்சிக்கு இல்லாம செத்துக்கிட்டு இருக்கோம். சாகுற வரைக்கும் வேலை பாக்குற தலையெழுத்து நம்ம தம்பிக்கு வேண்டாம்.
அவனாவது நல்லா சொகுசா பொழைக்கட்டும்னு நான் நினைச்சேன். ஆனா நீ போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோட கோமணத்தோட. மாமா அவரை ஏன்டா கோச்சுக்கிற? சொன்னாலும் சொல்லாட்டியோ நிலைமை அதுதான். இங்க பாரு, இப்போ ஒண்ணு கெட்டு போல. அக்கா நான் சொல்றத கவனமா கேளு. பேசாம என் பின்னாடி வாயை மூடிட்டு வா. திவ்யா கிட்ட கூட்டிட்டு போறேன். நீ அவகிட்ட எதுவுமே பேச வேண்டாம். பேச வேண்டியதெல்லாம் நான் பேசிக்கிறேன். அவளுக்கும் உன் மேல ஆசை இருக்காதா என்ன? ஏக்கா மறுபடியும் அவ பேச்சு எடுக்கிற? பட்டதெல்லாம் போதுக்கா. என்னடா சொல்ற? அந்த மகேஷ் சொல்லி தானடா உன்னை வீட்டை விட்டு துரத்துனாங்க. இல்ல, எல்லாம் திவ்யானால தானே. அப்போ காசுள்ள மகாராசி வேண்டாம், பிச்சைக்காரி தான் உனக்கு வேணும். அக்கா மானத்தோட வாழணும்க்கா. ஏண்டா நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த மானோங்கறிய அந்த வானம் எல்லாம் சொக்கு வீட்டுல ஜோடி பட்டு ஆடுதாக்கும். அதுவும் அந்த மயில் மண்டையனுக்கு அவ்வளவு திமிரா? உடனே புடிச்சு தள்ளி இருக்கான். என்னமோ யோகி குடும்பத்துல பிறந்த மாதிரி. ஏண்டா அங்க எவன்டா ஒழுக்கமா இருக்கான்? அந்த கோபிங்கிறவன் ஒருத்திய பாப்பான். அவளை அவன் தம்பிக்கார இழுத்துட்டு போய் தாலிய கட்டுவான். ரெண்டாவது அந்த கோபி இல்லாத நியாயமெல்லாம் பேசி இன்னொருத்த பொண்டாட்டி இழுத்துட்டு வந்து நிப்பான். அப்புறம் ஒருத்தன் நாண்டுட்டு தொங்குவான். போதா குறைக்கு உன் சொக்கு மாமா கோயில் நகையை திருடிட்டு உள்ள போய் உட்கார்ந்துட்டு 1 1 2ன்னு கம்பி எண்ணிட்டு இருக்காரு. என்ன குடும்பம்டா சாமி அது. யோகியா வர்றான், சொம்பு தூக்கி உள்ள வைன்னு சொல்ற கதையில இருக்கு. இல்லக்கா, சொக்கு மாமா அந்த மாதிரி ஆள் இல்ல. சரி, நீ அங்க போறேன்னு சொல்லிட்ட, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா அவனுங்கள யோகிய சிகாமணின்னு என்கிட்ட சொல்லாத. ஏன் உன்ன கூட தான் ஏகபத்திரி விரதன்னு சொன்னாங்க. இப்ப அடிச்சு வரட்டலையா? அந்த மாதிரிதான். அக்கா நான் மகேஷ் கூட வாழணுக்கா. போது நிறுத்துடா. என்னமோ அவங்க வீட்டுல 5 6 காந்தி 2 3 நேரம் இருக்கிற மாதிரில பேசிக்கிட்டு இருக்க. களவாடு பைய குடும்பம் தானடா அது. ஆனா சாந்தி, அந்த பெரிய மனுஷன் சொக்கு இப்படி கோயில் நகையெல்லாம் திருடுற அளவுக்கு போவாருன்னு நினைச்சு கூட பாக்கல. நம்மள பாத்தியா, கஞ்சிக்கு செத்தாலும் எவங்கிட்டயா வெக்கமே இல்லாம கையேந்திராலும் எந்துவுமே தவிர இந்த மாதிரி கடப்பாரி தூக்கிட்டு போய் கோயில் நகையை எடுத்து வாய் மூடுங்க. டேய், உன்னை அந்த மயில் அடிக்கிறானா? பயம் விட்டு போச்சுடா, அதான் அர்த்தம். இங்க பாரு, உன் மேல அவனுக்கு ஏதோ கடுப்பு இருக்குதுடா. அதான்டா திட்டமோட்டு அவன் பண்ணிட்டு இருக்கான். நான் மட்டும் அங்க போனேன்னு வச்சுக்கோயேன், அவன் அப்படியே ஆஞ்சு. ஐயோ அக்கா, நான் மகேஷ் கூட வாழணுக்கா. பெரிய ஊர்ல இல்லாத ரதி வாழ்றாராம். ஏய், அவன் தான் ஒழுங்கா பொண்டாடி கூட வாழ்றேங்கறான்ல, நீ ஏன் தொந்தரவு பண்ற? நானா வேணாங்கறேன்? அவன் வாழ்றபடி வாழட்டும். அவங்க செய்யற முறைக்கு செய்ய வேண்டாம். அக்கா ஏற்கனவே கோபி மச்சான் வண்டி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. வண்டி? அப்போ காலம் பூரா நீ ஓரம்போ தானா? சரி, வண்டியாவது வாங்கி தரேன்னு சொன்னாங்களே, அது வரைக்கும் புண்ணியம். அப்போ திவ்யா வேண்டாமா? இல்லக்கா, இனிமே அந்த பேச்சை நீ எடுக்காத. அடேங்கப்பா, திருந்தனா ராமர் இவங்கிட்ட தோத்தா இருப்பாங்க. ஏமாப்ல, இந்த வண்டி வாங்கி தரேன்னு சொன்னது உன்னைய நல்லவேன்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்கும்போது தானே? ஆமா மாமா. ஏன் சாந்தி, அப்போ வண்டி வாங்கி தரேன்னு சொன்னாங்க, இப்போ மாப்பிள்ளையவே அடிச்சு விரட்டி இருக்காங்க. இப்ப மறுபடியும் இந்த வண்டி மேட்டரை எடுத்தா வேற ஏதாவது பேசுறோன்னு விவசாயோட தான் பேசுறீங்களா? ஏன் ஊர்ல எந்த ஆம்பளை செய்யாதியா என் தம்பி செஞ்சுட்டான்? மனம் திருந்தி வந்தவன வேண்டான்னு சொல்ற அளவுக்கு அங்க என்ன நாட்டாமத்தான நடக்குதா? சும்மாவே எனக்கு வேகுன்னு வருது. அங்க எவ்வளவு ஜாட மாடியா பேசினாலுங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். செல்வரங்கோ, நீ கிளம்பு, கையோட போய் உன் பஞ்சாயத்தை முடிச்சிட்டு வருவோம். இல்லக்கா, இப்ப நம்ம அங்க போக வேண்டாம். ஏன்டா இப்ப போக வேண்டாங்கற? புரியலையா? இப்பதான் அடிச்சு விரட்டி இருக்காங்க, அந்த வழியே இன்னும் போகல, அதுக்குள்ள மறுபடியும் போய் சொல்லுடா, ஏன் போக வேண்டாங்கற? அக்கா, பெரிய மாமா இப்ப அங்க இல்ல. அவர் வந்ததுக்கு அப்புறம் போய் பேசினாதான் எல்லாம் சரியா வரும். அதனாலதான் இப்ப போக வேணான்னு சொல்றேன். ஏமாப்ல, எனக்கு ஒரு ஸ்மால் டவுட். என்ன? உன்னைய அந்த மயில் அந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தும் போது கோபி அங்க இருந்தானா? இல்ல. ஓகே சாந்தி, மேட்டர் சால்வ்டு. விஷயம் கேள்விப்பட்ட உடனே அந்த கோபி அடிச்சு போறீங்க நம்மள தேடி மாப்பிள்ளை தேடி வருவான். எடியா கைய, ஏன் வரட்டுமே, வந்தா என்ன? அவனுக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு? யோ, என் தம்பியோட குழந்தை அந்த வீட்டு பொண்ணோட வயித்துல வளருதியா? லேஸ்ல விட முடியுமா? என்னையாச்சு? எப்படி சாந்தி, ஏதாவது ஒரு கேப்ல எதையாவது ஒரு பாயிண்ட புடிச்சிடுற. போதும், பாய் கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க போங்க. காய் கறி ஓகே, சிக்கனா மட்டனா? வெறும் காய் ஓகே. மாப்பிள காய் நல்லா உண்டாங்க. டேய், நீ ஒன்னும் கவலைப்படாதடா. அக்கா நான் இருக்கேன். எந்த சூழ்நிலையும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். போதுமா? கோபி, என்ன கோபி, எங்க போயிட்டு வர்ற?
வெளியில மலர பாத்தியா? பார்த்தேன். அவ பேச்சே வேண்டாம்னு சொன்னோம், நீ பார்த்து பேசிட்டு வந்திருக்கியே. ஆமா, அவ எங்க இருக்கா? காஜா வீட்டுல. அப்பா எக்கேடு கட்டு போனா நமக்கு என்ன? சித்தப்பன் சொல்லு முக்கியம் இல்ல, ஆனா பொண்டாட்டி உறவுதான் முக்கியம். அது என்ன? அப்படி இல்ல சித்தப்பா. என்ன கோபி, அவ போடுற நாடகத்துக்கு நீ வேஷம் கட்டி ஆடணும்னு நினைக்கிறியா? இல்ல சித்தப்பா, மலருக்கு போறதுக்கு இடம் கிடையாது. அந்த பதட்டத்துல தான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். பதட்டமா? என் அண்ணனை உன் அப்பனை உள்ள தூக்கி வச்சுட்டு போயிருக்காளே, அதுக்கு உனக்கு கோவம் வரல? டேய், அவ குடும்பத்தை அழிக்கிறவடா, அவ ஒண்ணும் பண்ணிக்க மாட்டா கோபி. அவ திட்டம் இன்னும் உனக்கு புரியல? அண்ணி, அவ தெளிவாதான் நீ இருக்கா. அவ இங்கிருந்து போறவ நேரே அவங்க அப்பா வீட்டுக்கு ஏன் போல? போன குட்டு வெளிப்பட்டுரும்ல. ஒண்ணுமே தெரியாத மாதிரி எங்க போய் உட்கார்ந்துருக்கா பாத்தீங்கல்ல? இல்லைங்க, அவ அப்பனுக்கு விசுவாசமா இருக்கா. இங்க அப்படி இல்லையே, எனக்கு பார்த்தது இப்படில இருக்கு. என்ன அம்மா சொல்லாதடா. என்ன அம்மா நினைச்சிருந்தா அவளை போய் பாத்துருப்பியா? அவ மனசு தெளிஞ்சு அவ தைரியமா இருப்பா. என் புருஷன் வீட்டுல யார் எக்கடு கட்டு போனா எனக்கு என்ன? எனக்கு என் புருஷன் கூட இருக்கான்னு. இதை விட ஒரு பொம்பளைக்கு என்னடா வேணும்? அவளுக்கு பயம் விட்டு போயிருக்கும்டா. இருங்க நீ. சரி, பார்த்த பேசின, கூப்பிடாமையா இருந்திருப்ப. கூப்பிட்டுருப்ப. என்ன சொன்ன உன் பொண்டாட்டி?